அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். என் வளர்ச்சியில் மறைந்த அவர்களின் தியாகங்கள். இரவு 1 மணிக்கு மேல் நல்ல அயர்ந்த தூக்கத்தில் இருந்த மாலதி தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்தாள். பக்கத்தில் கணவர் செல்வம் உறங்காமல் கண் விழித்தபடி இருந்தார். என்னங்க, இவ்வளோ நேரம் ஆகியும் தூங்காம முடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன யோசனை? என்று மெதுவாக கேட்டாள். அருகில் மகன் சுபாஷ் உறங்கிக் கொண்டிருந்தான். ஒண்ணுமில்ல. நாளைக்கு காலையில் சுபாஷுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தனியார் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அவனோட படித்த பசங்க எல்லாரும் அங்கே சேர்ந்து படிக்க போகிறாங்க போல. அங்கே ஃபீஸ் அதிகமாக இருக்குது. நம்மக்கிட்ட கையில் காசு அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் அவன் ஆசைப்பட்டுட்டான். அதை செஞ்சு தரணும் என்று சோகமாக செல்வம் கூறினார். இதுக்கு எதுக்கு இவ்வளோ கவலையாக இருக்கீங்க? நான் தான் இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என்றாள் மாலதி. என்ன சொல்கிற மாலதி, உன்கிட்ட பணம் இருக்கா என்று செல்வம் கேட்டார். என்கிட்ட ஏது காசு? நீங்கள் கொடுக்குற காசு வீட்டு செலவுக்கு சரியாக போயிடுது. மிச்சம் வைக்கிற மாதிரி இருக்காது. பின்ன எப்படி என்கிட்ட காசு இருக்கும் என மாலதி கூற, அப்புறம் எப்படிம்மா காசு இருக்கிற மாதிரி பேசுகிற என்று மாலதியை நோக்கி கேள்வியை வினவினார் செல்வம். அதற்கு மாலதி செல்வத்தை பார்த்து சிரித்தபடி, இதோ இருக்குல்ல, என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தங்கம் என்று தன் 1/2 பவுன் தாலி கொடியை காட்டினாள். அதனை கண்டு செல்வம் கண்கலங்கி, வேணாம் மாலதி, அதுக்கு வெளியில் கடன் கூட வாங்கிடுவோம். உனக்குன்னு நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றே ஒன்று இந்த தாலி கொடி மட்டும்தான். அதை வைக்க மனசு இல்லை என்று கூறினார். ஏங்க, இது அடகு தான் வைக்க சொன்னேன், விற்க சொல்லலை. இருக்கட்டும், என்னோட தங்கப்புள்ள படிப்புக்கு உதவியாக இருக்கட்டுமே. அவன் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நமக்கு இதை விட நிறையா வாங்கி தருவான் என்று சிரித்து கொண்டு அருகில் உறங்கி கொண்டிருந்த சுபாஷின் தலையை கோரி விட்டவாறு கூறினாள் மாலதி. செல்வம் தற்போதைக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து இதனை ஏற்றுக்கொண்டார். காலையில் தாலியை கொண்டு போய் அடகு வைத்து மகன் கூட அவன் ஆசைப்பட்ட ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிட்டு வாங்க என்று மாலதி கூறியதும் இருவருக்கும் ஒரு மன திருப்தி கிடைத்தது. இருவரும் பிறகு தூங்க சென்றனர். மறுநாள் காலை 9 மணிக்கு மேலே அனைவரும் காலை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். என்னப்பா, காசு ரெடி பண்ணிட்டீங்களா என்று சுபாஷ் அப்பா செல்வத்தை நோக்கி கேட்டான். ரெடி பண்ணிடுவோம், நீ வீட்டில் இரு. அப்பா வெளியில் பணத்தை ரெடி பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். அப்புறமா நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு போவோம் என்று செல்வம் கூறிவிட்டு கை கழுவி எழுந்தார். மாலதியை நோக்கி கண்ணில் செய்கை செய்தார். அதனை புரிந்து கொண்டு மாலதியும் சாமிக்கு முன்னாடி சென்று அந்த தாலி கொடியை கழட்ட முற்பட்டார். அம்மா, என்ன பண்ணுற? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உன் தாலியை விற்க போறியா என்று சுபாஷ் கேட்டான். அவர்கள் இருவரும் பதில் சொல்ல முடியாமல் தவித்தபடி நின்றனர். அப்பா, என் ஆசையை நிறைவேற்ற உங்களுக்கு சிரமம் தர மாட்டேன். நீங்கள் உங்கள் சூழ்நிலையை சொன்னாலே புரிஞ்சுப்பேன். எனக்குன்னு கொஞ்சம் புரிதல் இருக்குது. நான் அந்த தனியார் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொன்னது என் ஆசையாக இருக்கலாம். ஆனால் எங்கே படிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் என்பது தான் முக்கியம். எனக்கு படிப்போடு உங்கள் அனுபவத்தையும் தினமும் கதையாக சொல்வீங்க. அதில் இருந்து கொஞ்சம் புரிதல் எனக்கு கிடைச்சிருக்கு என மகன் பேசுவதை ஆச்சரியமாக கேட்டார்கள். நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் பேசுனதை கேட்டேன். உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தி விட மாட்டேன். இதனாலலாம் நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன். எங்கே படித்தாலும் படிக்கிற என் கையில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் 2 பேரும் எனக்கு சாமிக்கு மேலே. சாமியை எப்போவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று கூறி இருவரையும் கட்டி அணைத்தான் சுபாஷ். பெற்றோர் மகனின் இத்தகைய புரிதலை கண்டு மெய் சிலிர்த்தனர். பிறகு +1 வகுப்பில் சேர தன் அப்பாவுடன் அரசு பள்ளியை நோக்கி புறப்பட்டான் சுபாஷ். தன்னிரு கண்களில் கண்ணீருடன் தன் மகனை நினைத்து பெருமையோடு வாசலில் மாலதி. அனைத்து அப்பாக்களும் தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளை படக்கூடாது என்று நினைப்பது சரிதான் என்றாலும் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்ன என்பதை புரிய வைக்க வேண்டும். குடும்ப சூழ்நிலையை அவ்வப்போது எடுத்து கூறி வளர்த்தாலே அவர்களுக்கென்று ஒரு புரிதல் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் பெற்றவர்கள் மீதும் தானாகவே வந்துவிடும் அல்லவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.